யாத்திராகமம் 17வது அதிகாரம், எக்ஸோடஸ் 17th chapter. The people of Israel were slaves for 430 years. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். You can imagine how it would have been living as slaves in a foreign land for 430 years. ஒரு அந்நிய தேசத்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்தது எவ்வளவு ஒரு கொடுமையான காரியம் என்பதை நீங்கள் சிந்திக்க முடியும். நோ ரைட்ஸ், எந்த விதமான அவர்களுக்கு உரிமை பாராட்டல் இல்லை. கம்ப்ளீட்லி தேவர் சர்விங் அதர் பீப்புள் ஆஸ் ஸ்லேவ்ஸ். மற்றவர்களுக்கு அவர்கள் அடிமைகளாக அத்தனை வருஷம் பணி செய்தார்கள். பட் காட் brought them out. ஆனால் தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். You could understand what are all the things that they would have as slaves and strangers. அடிமைகளாக, அந்நியர்களாக அவர்களுக்கு என்ன பெரிய காரியம் இருந்திருக்க முடியும்? But all of a sudden there was a problem. ஆனால் திடீரென்று பிரச்சனை. In Exodus 17th chapter, ஆதி யாத்திராகமம் 17வது அதிகாரம் 8th verse, 8வது வசனம். Exodus 17:8. அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலரிலே யுத்தம் பண்ணினார்கள். Dear people, these people were all prepared. இந்த அமலேக்கியர் யுத்தத்துக்காகவே வந்தவர்கள். They would have brought all the weapons for war. யுத்தத்துக்கான அந்த கருவிகளோடு அவர்கள் வந்திருப்பார்கள். But all of a sudden, when they were facing as a nation this Amalekites, இந்த அமலேக்கியர்கள் திடீர்னு இவங்களோட சண்டை போட வந்தப்போ, you would have understand what helpless they were in. எப்படி உதவியற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். they would have puzzled. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சே இருக்காது. So these people were absolutely helpless. இந்த ஜனங்க பார்த்தீங்கன்னா முற்றிலுமே உதவியற்றவர்கள். But dear people, Moses said, மோசே ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, Joshua, go and fight with the people. மக்களோடு கூட நீ போய் யுத்தம் செய்ய. I myself and Aaron and her will climb up the mountain and we will lift up our hands to heaven. நாங்கள் அந்த மலை உச்சியில் போய் நானும் ஆரோனும் ஊரும் எங்களுடைய கைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தப் போகிறோம். Dear people, absolutely that is the only thing that they could really do. அவங்க செய்யக்கூடிய காரியம் எல்லாம் அது ஒன்றே ஒன்று தாங்க. 9th verse, 9வது வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு
அமலேக் கூட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். And Moses said unto Joshua, chooses out men and go out, fight with Amalek. Tomorrow I will stand on the top of the hill with the rod of God in mine hand. அம்யாலே seems to be ridiculous. இது பார்த்தா ஒரு பைத்தியகாரத்தனமாக தெரியுது. நோ ப்ராப்பர் வெப்பன்ஸ், போதுமான ஆயுதங்கள் இல்லை. பட் த பீப்புள் டு பி ஃபேஸ்ட் வேர் வித் ஆல் வெப்பன்ஸ். ஆனால் இவங்க சந்திக்க இருந்த மக்களானவர்கள் யுத்தங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வந்தவர்கள். பட் மோசஸ் செட், மோசஸ் சொன்னார், we will climb up the hill. நாங்கள் மலையின் மேலே போக போகிறோம். Dear people, lifting up his hands, அவனுடைய கைகளை மேலாக பரத்தை நோக்கி உயர்த்தும்படியான ஒரே ஒரு காரியம். It denotes the prayer. அது எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. In 10th verse 10வது வசனத்தில், so Joshua did as Moses had said to him and fought with Amalek, and Moses, Aaron and Hur went up to the top of the hill. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக் கூட யுத்தம் பண்ணினான். Dear people, ஜாஷுவா அங்கே போய் அவங்களோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். He was fighting with the people. நிறைய சமயங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்? We try to use our reasoning whenever we confront difficult situations. கஷ்டமான நேரங்கள் வரும்போது நம்முடைய அறிவை உபயோகப்படுத்துகிறோம். ஐ டோன்ட் பிளேம் தட். அதை நான் குற்றம் சாட்டலை. God has given a sound mind for a Christian. ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவன் தெளிவான சிந்தையை கொடுத்திருக்கிறார். It's a great blessing, I tell you, dear friend. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். When St. Paul wrote to Timothy as a young man, வாலிபனுக்கு அங்கே பவுல் சொன்னார், the blessing of a Christian is to have a sound mind. Do you know that? உங்களுக்கு அது தெரியுங்களா? ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? To have a sound mind. Dear people, being a Christian is not something simple. But of course it is simple in faith. விசுவாசத்தில் அது ஒரு எளிமையானது தான். ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களில் among all and so many blessings which God has given, do you know that sound mind is the greatest blessing which God has given? தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெளிந்த sound mind is a very beautiful verse in English. இங்கிலீஷில் ரொம்ப sound mind. 2 Timothy 1:7, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், many people think that having money or this and that is a blessing. அநேக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகத்தில் பணமும் மற்ற அநேக காரியங்களை பெற்றிருக்கிறது ஆசீர்வாதம். I tell you, dear people, having a sound mind is the greatest blessing for a true Christian. ஒரு மெய் கிறிஸ்தவனுக்கு ஒரு நல்ல தெளிந்த சிந்திக்கக்கூடிய ஒரு ஞானமுள்ள மனதை கர்த்தர் கொடுத்திருக்கார் பாருங்க.
அதுதாங்க மிகப்பெரிய ஆசீர்வாதம். 2 தீமோத்தேயு 1:7, 2 Timothy 1:7, தேவன் for God hath not given us the spirit of fear, but of power and of love and of a sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிற. God has given, I tell you dear people, for a Christian, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களில், in the midst of so many blessings, a sound mind is the best blessing. ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுத்திருக்காங்களே, அது மிகச்சிறந்த ஆசீர்வாதம். Because he could evaluate things, அவன் அதன் மூலமாக காரியங்களை நிதானிக்க முடியும். he could stand on that, அதன் பேரில் அவன் நிற்க முடியும். This sound mind is not something strange. இந்த தெளிந்த புத்தி என்பது விந்தையானது அல்ல. It is of a blessing with a blessed with a faith in God. ஜீவனுள்ள தேவனின் மேல் வைத்திருக்கிற ஒரு உண்மையான ஆசீர்வாதத்தோடு கூடிய ஒரு காரியம் இது. So Exodus 17 chapter, யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில், when God said to Joshua, யோசுவாவினிடத்தில் ஆண்டவர் சொன்ன பொழுது, Joshua, go and fight with the people, gather up the people, whomsoever is able to participate in the battle. யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களை சேர்த்துக்கொள். Go and fight. Dear people, Joshua didn't argue. யோசுவா அங்கு வாதிடவில்லை. Bible says, வேதம் சொல்லுகிறது 10th verse, யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து. I tell you dear people, Christian life is something tremendous. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக ஆச்சரியமானது, அற்புதமானது. What a courage with which Joshua is able to go in front to fight the battle. யுத்தத்தை செய்யும்படியாக யோசுவா எவ்விதமாக அந்த இடத்தில் போக முடிந்தது? Because Moses said, என்ன மோசே சொன்னான், நாளைக்கு நான் மலையுச்சியில் 9th verse, தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். I will lift up the rod and lift up my hands. என்னுடைய கைகளை உயர்த்தி. 10th verse, Joshua did as Moses had said. மோசே சொன்னபடியாக செய்தான். 11th verse, 11வது வசனம், மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். When Moses lifted up his hands, the people of Israel were on the victory side. யுத்தத்தினுடைய அந்த வெற்றியின் பகுதியில் காணப்பட்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கை மேற்கொண்டான். When it was paining, அங்கே வலியானது காணப்பட்ட பொழுது, was not able to lift up his hands, அவனுடைய கைகளை உயர்த்தப்பட முடியவில்லை. So it was coming down, இப்போ கீழே வந்தது. The Amalekites were winning. அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். Dear people, this is nothing but prayer. இது வேற ஒன்றுமில்லை, ஜெபம். Lifting up our hands unto heaven, பரலோகத்தை நோக்கி நம்முடைய கண்களை உயர்த்துவது ஜெபம். I tell you dear people, Moses, Joshua, Aaron and Hus, they all heard, they knew the battle is not of them but of the Lord, and the victory is not on the power of men and the weapons but of the Lord through prayer. அவர்கள் என்ன அறிந்திருந்தாங்கன்னா, இந்த யுத்தமானது
அங்கே காணப்படுகிற யுத்த சம்பந்தமான போர் ஆயுதங்கள் மூலமாகவோ மனிதர்கள் மூலமாகவோ அல்ல, தேவனை நோக்கி கைகளை ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தின் மூலமாக. Dear people, we know this Amalekites, இந்த அமலேக்கியர். Who are these Amalekites? யார் இந்த அமலேக்கியர்கள்? They are on part of ஏசாவனுடைய ஒரு பகுதியான மக்கள். People who despise God, தேவனை அலட்சியப்படுத்தின மக்கள். But dear people, God won the battle on that day. தேவன் அந்த நாளில் அந்த வெற்றியை அங்கு அவ்விதமாக நிலைநாட்டினதை குறித்து நாம் பார்க்கிறோம். The Bible says, 12th verse, 12வது வசனத்தில், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று, அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. Dear people, when the hands were coming down, Aaron and Hur, ஆரோனும் ஊரும் ஒவ்வொருவருமாக அந்த கையை ஒவ்வொரு பக்கமாக பிடித்து கொண்டார்கள். They just lifted up. And the Bible says, 13th verse, 13வது வசனத்தில், and Joshua discomfited Amalek and his people with the edge of this word. யோசுவா அமலேக்கையும் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான். He won the battle. யுத்தத்தை அவன்தாமே மேற்கொண்டான். Dear people, we live in a world where there are so many things which we face, in which we are completely helpless. இந்த உலகத்தில் நாம் அநேக காரியங்களை சந்திக்கிறோம். இவைகளில் நம்முடைய வாழ்க்கையில் உதவியற்றவர்களாய் காணப்படுகிறோம். When the people of Israel were disobedient to God, இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது, the king Nebuchadnezzar from Babylon came and captured them and took them as slaves. பாபிலோன் ராஜா நேபுகத்நேசர் வந்து அந்த மக்களை அடிமைகளாக அழைத்து சென்று விட்டான். People who were old and sick, left out in the land once in which God's gracious power was present. ஒரு காலத்தில் தேவனுடைய கிருபையின் பிரசன்னம் காணப்பட்ட அந்த தேசத்தில் வயதானவர்களும் முதியவர்களும் வியாதிப்பட்டவர்களும் விடப்பட்டார்கள். மற்ற எல்லாரையும் அழைத்து செல்லப்பா as slaves, அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டார்கள். People like Daniel were taken. தானியேலை போன்றவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். Jeremiah the prophet, எரேமியா தீர்க்கதரிசி, in Lamentations 2:19, புலம்பல் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் எரேமியா இங்கே விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை ஊற்றி தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறிடு. Arise, cry out in the night, in the beginning of the watches, pour out thine heart like water before the face of the Lord. Lift up thy hands toward him for the life of thy young children that faint for hunger in the top of every street. Arise, எழுந்திரு. Dear people, for you and me to face any problem which is really impossible for us to handle, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கையை
முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். The only thing is lift up your hands to him. அவருடைய சமூகத்தை நோக்கி உன் கைகளை ஏறிடு. Lift up your hands unto heaven. பரலோகத்தை நோக்கி உன்னுடைய கைகளை ஏறிடு. Bible says, the young children that faint for hunger in the top of every street. பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறிடு. Oh dear people, it is time for us to lift up our hands to God. நம்முடைய கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்த வேண்டிய காலம் இது. Lifting up our hands denotes that I am helpless, Lord. Unless you help me, I am just helpless. உன்னுடைய கையை தேவனுக்கு முன்பாக நீ ஏறெடுப்பது என்பது, ஆண்டவரே நான் உதவியற்றவன், எனக்கு உதவி செய்தரலும். I tell you, dear people, this is the only thing that you and I could do. If you would like to see that true touch of the Lord in my life and my family, உன்னுடைய குடும்பத்திலும் உன்னிலும் தேவனுடைய தொடுதல் வேண்டுமானால் உன்னுடைய கைகளை தேவனுக்கு முன்பாக உயர்த்தி ஏறிடு. Dear people, we are filled with so many things and concerns of this world. இந்த உலகத்தினுடைய பல காரியங்கள் பல கவலைகளினால நிரம்பி இருக்கிறோம். We fail to lift up our hands to God. தேவனை நோக்கி நம்முடைய கைகளை ஏறெடுக்க தவறி விடுகிறோம். We don't have time to lift up our hands unto him. அவரை நோக்கி உயர்த்தி நம்முடைய கைகளை ஏறெடுக்க நமக்கு நேரமில்லை என்று சொல்லுகிறோம். சங்கீதக்காரன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கைகளை ஏறெடுக்கிறேன். I lift up my hands from where help comes. Tell you, dear people, help will never come from east and west. கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து உனக்கு உதவி வராது. Not from the north and south. வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் உனக்கு உதவி வராது. Help should come from above. உதவி என்பது, the true help should come from above. உண்மையான உதவி என்பது மேலிருந்து தான் வரணும். But many times you are occupied with so many things of dealing with this way and that way, of so many problems that you face. உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற அநேக பிரச்சனைகளை நீ இந்த விதத்திலும் அந்த விதத்திலும் அப்படி இப்படியுமாக நீ கையாளும்படியாக போராடுகிறாய். You are troubled and you are confused. நீ குழப்பமடைகிற, பல விதங்களில் போராடுகிற. But you fail to lift up your hands unto the heaven. பரலோகத்தை நோக்கி உன்னுடைய கைகளை நீர் எடுக்க தவறி விடுகிறாய். That is the problem of you and me, dear friend. என்னுடைய பிரச்சனை அதுதான். We try to work out our own way of doing things. நம்முடைய காரியங்களை நம்முடைய வழிகளையே செய்யும்படியாக நாம் பிரயாசப்படுகிறோம். We fail to lift up our hands. நம்முடைய கைகளை உயர்த்த நாம் தவறி விடுகிறோம். There was a man called George Whitefield. George Whitefield என்ற தேவ மனிதன், the Constitution of America is truly constituted with men like George Whitefield and others were of godly sort in that country. அமெரிக்கா போன்ற தேசங்களில் ஜார்ஜ் விட்ஃபீல்ட் இன்னும் பல, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் போன்ற அந்த மாதிரியான மக்கள் அவர்கள் அமெரிக்க தேசத்தினுடைய அந்த சட்ட திட்டங்களை வேதத்தின்படி உருவாக்கும்படியாக உதவி வந்த மக்கள். I tell you, dear people, America stands only because of God's grace today. அமெரிக்கா இன்றைக்கும் தேவனுடைய கிருபையினால் தான் இருக்கிறது. It has to be destroyed long back. நீண்ட நாட்களுக்கு அழிக்கப்பட வேண்டிய தேசம். They have no hard currency even to say. அவங்களுக்கு கையில் என்ற பணம் கூட அதிகமாக இல்லைங்க. Really speaking, America is a poor country today in many ways.
அமெரிக்கா அநேக விதங்களில் பார்க்கும்போது ஒரு ஏழை நாடு. When there was a recession some years back, சில ஆண்டுகளுக்கு முன்பாக பொருளாதார தாழ்வு வந்த பொழுது, பிகாஸ் they didn't have savings, அவர்களுக்கு அங்கே சேமித்து வைக்கிற பணக்கம் இல்லாததுனால, there was a great setback, அவர்கள் பின்னடைவு அடைந்தது மிக பெரியது. Dear people, unless God's grace and help is there for us, in no time we will be in the street. தேவனுடைய உதவி ஒத்தாசை இல்லைன்னா வெகு சீக்கிரத்தில் நாம் தெருவுக்கு வந்து விடுவோம். We don't know how it will be. எப்படி இருக்குன்னு தெரியல. ஸ்ரீலங்கா, take Sri-Lanka now. அமெரிக்கா, இலங்கை எடுத்துக்கொள்ளும். We don't know what will happen to that country today. அந்த தேசத்துக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியல. Nobody could predict. யாருமே தீர்மானமே பண்ண முடியல. A land in which such a great, wonderful peacefulness was there. Once upon a time, ஒரு காலத்தில் ஒரு தேசத்தில் அவ்வளவு அமைதி இருந்த அந்த தேசம் இன்னைக்கு பிச்சை எடுக்க கூட முடியலைங்க. They could not even beg. The deception of all, some of the things which are happening in the world, இந்த உலகத்தில் நடைபெறும்படியான சில ஏமாற்று காரியங்கள். China gave lot of debt. சீனா அவங்களுக்கு நிறைய கடன் கொடுத்தது. But now they bought the ports of Sri Lanka. இலங்கையினுடைய அந்த கடற்கரை பகுதியெல்லாம் விலைக்கு வாங்கிருச்சு. Even for the revenue, there is no way of building up the nation. அந்த தேசத்தை கட்டும்படியாக சம்பாதனை பெரும்படியான வழி இல்லைங்க. China says no, the least deduction from the interest, வட்டியிலிருந்து கொஞ்சம் கூட குறைக்க முடியாது. India is helping now at least. இந்தியா கொஞ்சமாவது உதவி செய்கிறது. ஸ்ரீலங்கா thought that China will help. சீனா உதவி செய்யன்னு இலங்கை நினைத்தது. So they despised India. இந்தியாவை புறக்கணித்தார்கள். But now India is the one which is truly helping those people. No other country opened their mouth and say any humanitarian benefit. வேற எந்த தேசமுமே ஒரு மனித அடிப்படையில் உதவி செய்யும்படியாக முன்வரவில்லை. நெக்ஸ்ட் பாகிஸ்தான். The same thing is happening. பாகிஸ்தானில் அதே காரியம் நடைபெறுகிறது. Even people are afraid that may come up to India. அது இந்தியாவுக்கு வரும் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்லுகிறார்கள். Dear people, money can't help you. பணம் உனக்கு உதவி செய்யாது. Your intelligence can't help you. உன்னுடைய புத்தி உனக்கு உதவி செய்யாது. Your knowledge will help you, will not help you. உன்னுடைய அறிவு உனக்கு உதவி செய்யாது. Only one thing that will help you. உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், lifting up your hands unto heaven. பரலோகத்தை நோக்கி உயர்த்தும்படியாக உன்னுடைய கரங்களை உயர்த்துவதன் மூலமாகத்தான். அருமையான சகோதரனே சகோதரியே, there is only one hope for you. உனக்கு இருக்கும்படியான ஒரே ஒரு நம்பிக்கை அதுதான். Lamentations 3:41, புலம்பல் 3:41, நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். Let us lift up our heart with our hands unto God in the heavens. Dear people, go alone and say to God, Lord, this is my situation. Lift up your hands, lock up the room and cry unto God, Lord, this is my situation. Help me. ஒரு அறையில் பூட்டிக்கொண்டு உன்னுடைய கைகளை ஏறெடுத்து, ஆண்டவரே, எனக்கு உண்மை இல்லாமல் வேறொரு இல்லை, உதவி செய்யும் கைகளை ஏறெடு. That is the only hope for us, for you and me. உனக்கும் எனக்கும்
அந்த உதவியை தவிர வேறொன்றுமில்லை. When the people of Israel came back again from Babylon, பாபிலோன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் மறுபடியுமாக கைவிடப்பட்ட நிலையில் இருந்த தேசத்துக்கு வந்த பொழுது, when they came back and saw, it was completely desolate, கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. They came saying that we will go and build up the temple. நாங்கள் போய் ஆலயத்தை கட்டுவோம்னு சொன்னாங்க. But dear people, after some time they left off the purpose of building the temple and started building their own houses. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஆலயத்தை கட்டுறதை விட்டுட்டாங்க, தங்கள் வீடுகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டப்ப என்ன சொன்னாங்க, ஆலயம் கட்டுறதுக்கு இன்னும் நேரம் வரலன்னு சொல்லிட்டாங்க. Dear people, when they were asked, கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஆலயம் கட்டுறதுக்கு நேரம் வரல, no time has not come to build the temple. Dear people, God raised up 2 prophets. 2 தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பினார். Who are those prophets? அந்த தீர்க்கதரிசிகள் யார்? Dear people, ஆகாய் என்ற பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். ஆகாய் என்ற அந்த தீர்க்கதரிசி ஆனவர், நீங்கள் அதை படிக்கும் பொழுது நமக்கு நேரம் இல்லை. Go and read how those prophets, அந்த தீர்க்கதரிசிகள் எவ்விதமாக அந்த மக்களை எழுப்பினார்கள். How they lifted up Haggai and Zechariah, 2 prophets rose up and said, how could you say that there is no time has not come to build up the temple? ஆலயத்தை கட்ட சமயம் வரல நீங்கள் எப்படி சொல்லலாம்? Again the people revived and built up the temple. அங்கே அவ்விதமாக அந்த மக்கள் திரும்பாம உயிர்ப்பிக்கப்பட்டு ஆலயத்தை கட்டினார்கள். The temple was built, ஆலயம் கட்டப்பட்டது. But morality, they have gone. சன்மார்க்கத்தில் அவர்கள் விழுந்து போனார்கள். Oh dear people, they built the temple, but they have fallen in their character. ஆலயத்தை கட்டினார்கள், ஆனால் அவர்களுடைய குணத்தில் விழுந்து போனார்கள். Dear people, today many of the Christians, they have the form of religion but no character. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு போலியான அவிதமான ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கிறார்கள், ஆனால் சன்மார்க்கமான வாழ்க்கை இல்லை. Dear people, Ezra was coming after so many years. எஸ்ரா அநேக வருடங்கள் கழித்து வர்றாரு. வந்து பார்த்தா, when he came, all the people of Israel got married with other heathen people. இஸ்ரவேல் மக்கள் பிரஜாதி மக்களோடு கூட அங்கே எல்லாம் கலந்து திருமணம் செய்து கொண்டார்கள். In Ezra 9 chapter, எஸ்ராவின் புத்தகம் 9வது அதிகாரம், first verse, எஸ்ராவின் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில், Now when these things were done, the princes came to me saying, the people of Israel and the priests and the Levites have not separated themselves from the people of the lands, doing according to their abominations, even of the Canaanites, the Hittites, the Perizzites, the Jebusites, the Ammonites, the Moabites, the Egyptians and the Amorites. இவைகள் செய்து முடித்தவென்பது பிரபுக்களினிடத்தில் வந்து, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் யாருங்க? ஆசாரியர், ஊழியம் செய்கிறவங்க. லேவியர் ஆகிய இவர்கள் என்ன பண்ணுறாங்க? கானானியர், ஏத்தியர், பர்ஷியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் எனும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவருடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. 2வது வசனத்தில் எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள்.
ஆலயத்தை கட்டுன்னு வந்தா, they came to build the temple. Now they were all mingled with all heathen people. எல்லா பிரஜாதி மக்களோடு கூட அவர்கள் கலந்துட்டாங்க. When Ezra heard this, எஸ்ரா அதை கேட்டப்போ 3வது வசனத்தில், இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்தேன். இவங்களை என்ன இப்படி நான் சீர்படுத்த முடியும்? How could I rectify these people? முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு, தாடி முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு நான் உட்காந்துட்டேன். இதை நான் என்ன பண்ண முடியும்? Dear people, today's Christians are like this. இன்றைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்காங்க. ஆனால் Bible says, Moses, do you know what Ezra did? எஸ்ரா என்ன செஞ்சான் தெரியுங்களா? 5th verse, and spread out my hands unto the Lord my God. என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்தேன். It was absolutely helpless situation. உதவியற்ற ஒரு சூழ்நிலை. But dear people, Ezra lifted up his hands unto heaven. பரலோகத்தை நோக்கி தன்களை கையெழுத்தார். It is one of the marvel of the Bible for so many years to me. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பகுதிகளில் அநேக ஆண்டுகளாக இது எனக்கு ஆச்சரியம். God rectified it. தேவன் அதை சரிபடுத்தினார். I don't have time to explain. நான் விவரிக்க நேரம் இல்லை. ஆனால் read the Bible, வேதத்தை வாசி. You can be more wiser than anybody else. வேதத்தை வாசி, ஞானத்தை பெறுவாய். I don't have time, dear people. God rectified the situation. தேவன் அந்த காரியத்தை சரிபடுத்தினார். It is only one way by which you and I could live. நீயும் நானும் நிற்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை அதுதான். Lift up my hands unto heaven. பரத்தை நோக்கி உன்னுடைய கையை உயர்த்தும்படியான ஒரே ஒரு காரியம். அருமையான சகோதரனே, சோரியே, I have no time to tell many more ways, many more places in the Bible where people lifted up their hands and saw the great hand of God operating in their lives and their situations. எனக்கு நேரம் இல்லை. ஆனால் வேதத்தில் அநேகர் தங்களுடைய கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்தி எடுத்து அவருடைய வாழ்க்கையில் விடுதலை கண்ட அநேக காரியங்களை சொல்ல எனக்கு நேரம் இல்லை. Finally, I would like to come to Isaiah 49:23. கடைசியாக ஏசாயா 49:23 பக்கமாக உன்னிடத்தில் வருகிறேன். God said, தேவன் சொன்னார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கள் வெட்கப்படுவதல் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். And thou shalt know that I am the Lord, for they shall not be ashamed that wait for me. For so many years in our bedroom there is a small blanket. சின்ன ஒரு அட்டை இருக்கு. This same verse, the later part of it. இந்த வசனத்தினுடைய பின் பகுதி, many times I look to that. அதை நோக்கி பார்ப்பதுண்டு. நான் கர்த்தர். I am the Lord. Dear people, He is the one who created the heaven and the earth. அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். He sustains. மாறாத பிரமாணத்தை நியமித்தன்னு பைபிள் சொல்லுது. For the moon, for the suns, for the earth. பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மற்ற எல்லாவற்றுக்கும் மாறாத பிரமாணத்தை நான் நியமித்தேன். I have established the law which will never change. மாறாத பிரமாணம். As ever the sun changed in the direction of it place, சந்திரன் சூரியனானது அதனுடைய இடத்தை விட்டு மாறி போன காரியமண்டா. Have you ever heard that moon wandered from the path in which it has to travel? பூமி பிரயாணம் பண்ண வேண்டிய அந்த பிரயாணத்தை
தள்ளி எப்பொழுதாகிலும் பூமி போயிருக்கிறதா? We are all rotating. Do you know that? நம்ம எல்லாம் அப்படியே வேகமாக சுற்றிட்டப்பட்டிருக்கு. பூமி அப்படியே சுற்றிட்டு இருக்குது. 1000 கிலோமீட்டர் பெர் ஹவர், ஒரு மணி நேரத்தில். அது மாத்திரம் இல்லை, சூரியனை சுற்றுது. மாறாத பிரமாணத்தை வைத்து அதான் சொன்னார். ஸ்பர்ஜன் as a young man, ஸ்பர்ஜன் ஒரு வாலிபனா. he was a village boy, ஒரு கிராமத்து வாலிபன். Dear people, he was called to preach in London in a very big church. ஒரு பெரிய ஆலயத்தில் பிரசங்கிக்கும்படியாக அந்த வாலிபனை அழைத்து விட்டான். The very preaching he preached was, அவன் செய்த முதலாவது பிரசங்கம், I am the Lord, I will not change. நான் கர்த்தர், மாறாதவர். People heard the preaching, they drank it. அந்த பிரசங்கத்தை கேட்டு அப்படியே குடிச்சிட்டு ஈவினிங் மாலையில் they all went round and called people, come and hear. A young man from a village came and preached here. It's something powerful. ஒரு கிராமத்து வாலிபன் இந்த பட்டணத்தில் வந்து பிரசங்கிக்கிறான். வந்து பாருங்கள். Many people came. I tell you, dear people, because of that one man, the ஒரே ஒரு மனித நிமித்தம், he would not have known that a person in India from a Hindu background will be converted and rise up as a preacher through his ministry. அவருடைய இந்த ஸ்பர்ஜன் அவருடைய ஊழியத்தின் மூலமாக இந்தியாவில் ஒரு இந்து வாலிபன் எழும்பி தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பான் என்பதாக அவர் எண்ணி இருக்க முடியாது. I am God, I change not. நான் கர்த்தர், நான் மாறாதவர். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒன்றுக்கும், the everything for you which you are being challenged, go alone and lift up your hands. தனியாய் போய் உன்னுடைய கண்களை ஏறிடு, கைகளை ஏறிடு. Lord help me. ஆண்டவரே உதவி செய்யும். He will never fail. வேதம் சொல்லுது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கள் வெட்கப்படுவதில்லை. They will never be ashamed. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் செயல் மிக ஆச்சரியமானது. It's very powerful. Lord, we lift up our hands. ஆண்டவரே, எங்களுடைய கைகளை உயர்த்துகிறோம். Help us. எங்களுக்கு உதவி செய்யும். The suffering Savior, பாடுகளின் இரட்சகரே, the one who shed the very precious blood for me and for us, எனக்காக எங்களுக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினவரே, let your eyes rest upon us. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் அமர்ந்திருக்கட்டும். Let your eyes rest upon these dear people. இந்த உம்முடைய கண்கள் இந்த மக்கள் பேரில் அமர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.